பெயரையும் சொன்ன காரணத்தினால் அனைத்து பெயரையும் நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய உரையை துவக்குகிறேன். இங்கே பேசிய அத்தனை தோழர்களும் அவரவர்களுக்கு உரிய விதத்திலே அண்ணாவினுடைய திருப்புகளை எடுத்துச் சொன்னார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் கருத்துக்களை அடுக்கடுக்காக எடுத்துச் சொல்லலாம். அவரது சீரிய பண்பு, சிறந்த பண்பு, அவருடைய அறிவாற்றல், அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இவற்றை எல்லாம் நாம் எடுத்து பட்டியலிட ஆரம்பித்தோம் என்றால் அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3-4 நாட்களை கூட தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களினுடைய சாதனை சரித்திரம் இருக்கிறது. குறிப்பாக இங்கே பேசிய ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குரிய கருத்தினை அழகாக எடுத்துச் சொன்னார்கள். அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் ஒரு விதத்திலே அண்ணாவை புகழ்ந்து சுருக்கமாக சொன்னார். அவருக்கு பிறகு பேசிய அருமை சகோதரர் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சின்னராஜ் அவர்கள் அவருக்குரிய பாணியிலே எடுத்துச் சொன்னார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே அண்ணாவினுடைய திருநாம பெயரை சொன்னார்கள். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது அவரை எதற்கு உபமானமாக நாம் எடுத்து பார்க்கலாம் என்கின்ற எண்ணம் வருகின்ற போது சங்க இலக்கியத்திலே புலவர்கள் ஒரு மலரை சுட்டிக்காட்டி இருப்பார்கள், அதன் பாடுபட்டு பாடி இருப்பார்கள். 12 இடங்களிலே சங்க இலக்கியங்களிலே ஒரு பாடல் வரிகளிலே ஒரு மலரை சுட்டிக்காட்டி இருப்பார்கள். அது என்ன மலர் என்று கேட்டால் அந்த மலருக்கு பெயர் மனோரஞ்சிதம். அந்த மனோரஞ்சிதம் மலருக்கு என்ன ஒரு தனி சிறப்பு என்று கேட்டால், நாம் எந்த நறுமலரை நினைத்து நுகர்ந்து பார்க்கிறோமோ அந்த நறுமலரின் வாசத்தை தரக்கூடியது மனோரஞ்சிதம். குறிப்பாக முல்லைப்பூவை நினைத்து நுகர்ந்து பார்த்தால் முல்லைப்பூவின் வாசம் வரும். மனோரஞ்சிதத்தை நினைத்து மல்லிகை பூவை நுகர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த மல்லிகையின் வாசம் வரும். அதே போல சந்தனம், ஜவ்வாது, அகில் போன்ற அற்புதமான வாசனங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாவரங்களிலே சிறந்த தாவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த துளசியின் வாசத்தை தரும், பச்சிலை வாசத்தை தரும். இப்படி நறுமணங்களை தரக்கூடிய அனைத்து மனங்களையும் தன்னகத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனோரஞ்சித மலரை போன்றவர்களால் நற்குணங்களை தன்னகத்தை வைத்து நல்ல ஆற்றலை மனதிற்குள்ளே வைத்து செயலாற்றிய மாபெரும் தலைவன் உலகத்திலேயே நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மட்டும்தான் என்பதை நான் இங்கே நினைவு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல பேச்சாளர், அண்ணாவை மிஞ்சிய பேச்சாளர் இல்லை. நல்ல எழுத்தாளர், அவருக்கு மிஞ்சிய ஆற்றலாளர்கள் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பெருமைகளை, அருமைகளை, அழகுடைய ஆற்றல்களை நாம் மன்னர் மிகுந்த எண்ணத்தோடு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அமெரிக்காவிலே ஏல் பல்கலைக்கழகம் அழைக்கிறது. எதற்காக அழைக்கிறது என்று கேட்டால், லண்டனிலே ஒரு நிகழ்ச்சியிலே அண்ணாவை பேசுவதற்கு அழைக்கிறார்கள். அண்ணா போகிறார். லண்டனிலே ஆங்கிலத்தினுடைய தாய்நாடு எது என்று கேட்டால் லண்டன். இந்த லண்டனிலே போய் அண்ணா பேசுவதற்கு செல்கிறார். லண்டனில் இருக்கக்கூடிய மிஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அண்ணா அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நம்முடைய இலக்கணம் இருப்பதை போல ஆங்கிலத்திலே கிராமர் என்று சொல்லுவார்கள். படித்த மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் கிராமர் ஆங்கிலத்திலே. அந்த கிராமருக்கு ஒத்துவராத வகையிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். பிகாஸ் என்கின்ற வார்த்தையை ஒரு முறைக்கு மேலே ஆங்கிலத்திலே மற்ற இடத்திலே சேர்க்க முடியாது. இங்கே மாணவர்கள் கேட்கிறார்கள், அண்ணா அவர்களே, நீங்கள் படித்த அறிவாளி என்கிறீர்கள், ஆற்றலாளர் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிகாஸ் என்கின்ற வார்த்தையை நீங்கள் ஒரு முறைக்கு மேலே ஆங்கிலத்திலே பயன்படுத்த முடியுமா என்று கேட்ட உடனேயே அண்ணா சொல்கிறார், பிகாஸ் இஸ் எ நாட் பேட், பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பிகாஸ் என்று சொன்னால் அதாவது என்பது தொடங்க முடியாத வார்த்தை, அது முற்றுபெறாத வார்த்தை என்பதை போல 2 முறை போட முடியுமா என்ற இடத்திலே 3 முறை அந்த பிகாஸை கொண்டு வந்து காட்டி அறிவியல் அறிஞர்கள் ஆங்கிலத்திலே புலமை பெற்றிருக்கின்ற ஆங்கிலத்தினுடைய தாய்நாடு என்று சொல்லப்படுகின்ற லண்டன் மாணவர்களுக்கு பாடம் நடத்திய அறிவு மேதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவ்வளவு பெரிய ஆற்றலாளர். அவரை அமெரிக்காவுக்கு அழைக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு போகிறார். ஏல் பல்கலைக்கழகம்
மாணவர்களுக்கு தெரியும், அந்த ஏழு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் உலகத்தில் எவனையும் அனுமதிக்க மாட்டார்கள். வேறு நாட்டவன் உள்ளேயே போக முடியாது. லண்டனில் அண்ணா பேசிய காரணத்தினாலே பத்திரிகைகளிலே செய்தி போகிறது. அன்றைக்கு பிபிசி என்று சொல்லக்கூடிய உலக செய்தி சேனல் என்று சொன்னால் பிபிசி மட்டும்தான். அந்த பிபிசி செய்தியாக சொல்லுகின்றார்கள், ஒரு பாமரன், ஒரு சாதாரண விவசாய நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தவன், நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாது, எளிமையான குள்ள உருவம், குறுந்தாடி, மூக்குப்பொடியை எடுத்து மூக்கிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நார்த்தனம் ஆடுகின்ற அவனுடைய நாவிலே ஆங்கிலம் அடுக்குமொழியாக வருகிறது. ஆங்கிலத்தினுடைய தாய் நாடு இங்கிலாந்து என்று சொன்னால் ஆங்கிலத்தை படைத்தவனினுடைய தந்தை அண்ணா என்கின்ற அளவிற்கு அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பத்திரிகையிலே செய்தி போடுகின்ற போது ஏழு பல்கலைக்கழகத்திற்கு அழைக்கிறார்கள். போகிறார் ஏழு பல்கலைக்கழகத்திற்கு. போகின்ற வழியில் அண்ணாவை போப்பாண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு செப்டம்பர் 19 இந்த நாள் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இதே நாளிலே தான் போப்பாண்டவர் அமெரிக்காவிற்கு செல்லுகின்ற வழியிலே நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்துவிட்டு போங்கள் என்று நம்முடைய அண்ணாவை அழைக்கிறார். இதே போல செப்டம்பர் 19ஆம் தேதி 68ஆம் ஆண்டு அண்ணா 23ஆம் தேதி அமெரிக்காவிற்கு போகின்ற வழியிலே போப்பாண்டவரை பார்ப்பதற்கு எருசலேத்திற்கு போகிறார். போப்பாண்டவர் அழைப்பின் பேரிலே போகிறார். உள்ளே அழைத்துக் கொண்டு போகிறார் போப்பாண்டவர். அண்ணாவிற்கு கொடுக்கப்பட்ட நேரம் 12 நிமிடம். அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் பரணி பிரசாத் அவர்களுக்கு தெரியும். உலகத்திலேயே எண்ணற்ற மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இயேசுபிரான், கத்தோலிக்க குருமார்களின் தலைவன். அந்த கத்தோலிக்க குருமார்களினுடைய தலைமை பீடம் தான் போப்பாண்டவர். நேரத்தை சரியாக கடைபிடிப்பார்கள். ஒரு நிமிடம் கூட தாமதமாக வைக்க மாட்டார்கள். 12 நிமிடம் அண்ணாவிற்கு பேசுவதற்கு, அண்ணாவிடத்தில் பேசுவதற்கு போப்பாண்டவர் நேரத்தை ஒதுக்குகிறார். உள்ளே போகிறார்கள், 2 பேரும் பேசுகிறார்கள். பல நாட்டு தலைவர்கள் அண்ணாவை போப்பாண்டவரை பார்ப்பதற்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பேசுகின்ற போது 12 நிமிடம் அதை தாண்டுகிறது. 15 நிமிடம் ஆகிறது. 20, 25, 30 நிமிடத்தை தாண்டுகிறது. போப்பாண்டவரின் உதவியாளர் உள்ளே போகிறார். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நாட்டு அமைச்சர் பெருமக்கள், தூதுவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அப்போது போப்பாண்டவர் சொன்னது, உலகத்திலேயே அற்புதமான மனிதனை, எளிமையான மனிதனை, இன்னும் படித்ததோடு மட்டுமல்ல ஒரு பண்புள்ள மாபெரும் மகா மனிதனை நான் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நேரம் அல்ல, நான் பேசி முடிக்கின்ற வரைக்கும் அவர்களை காத்திருக்க சொல்லுங்கள் என்று போப்பாண்டவரிடத்திலே பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது. என்றால் இதுவரைக்கும் யாரும் போப்பாண்டவரிடத்திலே போய் நேரத்திற்கு அதிகமாக பேசியதும் கிடையாது. இனிமேலும் எவனும் பேச முடியாது. அந்த அளவுக்கு அண்ணா புகழ் பெற்றவர். அழைத்து போப்பாண்டவர் சொல்லுகிறார், அண்ணா அவர்களே, நாங்கள் அழைத்து இங்கே வந்தால் ஏதாவது பரிசு கொடுக்கிறது வணக்கம். இதோ இங்கே மரகதங்கள் இருக்கிறது, தங்கம், வைரம், வைடூரியம் இருக்கிறது, எது வேண்டுமோ உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற போது அண்ணா சொன்னார், உங்கள் அழகு சாதனை இந்த கண்ணாடி பேழையில் இருக்கக்கூடிய பரிசு பொருள் நான் எடுத்துக்கொண்டு போனால் எங்கள் நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் வைக்கலாம் அல்லது என்னுடைய வீட்டிலே வைக்கலாம். இந்த பரிசு பொருள் எங்களுக்கு தேவையில்லை. போப்பாண்டவர் அவர்களே, நீங்கள் ஒரு பரிசை தருவதாக இருந்தால் எனக்கு தர வேண்டும், அதை நீங்கள் தர முடியும் என்று சொல்கிறார். போப்பாண்டவர் என்ன ஆச்சரியப்படியோட பார்க்கிறார். அப்பதான் அண்ணா சொல்றாரு, எங்க நாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் வாங்கினது. பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்தான். அந்த சுதந்திரம் கொடுத்த நேரத்தில் 4 பகுதி மட்டும் டச்சு நாட்டுக்காரன் கையில, போர்ச்சுகீசியன் கையில இருந்தது. ஒன்னு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏனா, இன்னொன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, இன்னொன்னு கேரளாவில் இருக்கக்கூடிய மாயி, அடுத்து கோவா. இந்த 4 பகுதிகள் மட்டும் அந்த டச்சு நாட்டுக்காரன் கையில் இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அந்த கோவாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கோவாவை சேர்ந்த கோபால ராணடே என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தியாகி போராடுகிறார். அவனை பிடிக்கிறார்கள். டச்சு நாட்டு சிறைச்சாலையிலே ஆயுள் தண்டனை என்று அவனை அறிவித்து அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆயுள் தண்டனை என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவிலே 14 ஆண்டுகள், 15 ஆண்டுகள். ஆனால் கோவாவிலே ஆயுள் தண்டனை என்றால் அவன் மரணம் அடைகின்ற வரை சிறைச்சாலையிலே இருக்க வேண்டும். அப்படி ஒருவனை கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அண்ணா சொல்லுகிறார், எங்கள் நாட்டு வீரன் கோபால ராணடே கோபாவின் சிறைச்சாலைகளில் இருக்கிறார், அவனை கொண்டு வாருங்கள், அவனுக்கு விடுதலை வாங்கி தாருங்கள்.
நீங்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும் என்று சொன்ன உடனே போப்பாண்டவர் கண்ணீர் விட்டுக் கொண்டு சொன்னார், 1000 பேர் என்னிடத்திலே வந்து பரிசுகளை வாங்கி கொண்டு போயிருக்கிறார். ஒரு நீதி தர்மத்தோடு மனித நேயத்தோடு முதல் முறையாக பரிசை கேட்ட மாமனிதன் அண்ணாவாகிய நீங்கள் தான், அவனை விடுதலை செய்து அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அண்ணா அவர்களிடத்தில் இதே செப்டம்பர் 19ஆம் தேதி போப்பாண்டவர் இதே நேரத்திலே இரவு 9 மணிக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். உள்ளே போகிறார் போப்பாண்டவர். அண்ணா புறப்பட்டு அமெரிக்காவிற்கு போய்விட்டு தமிழ்நாட்டிற்கு வருகிறார். வந்த அண்ணா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு மரணமடைகிறார். 3ஆம் தேதி அவரை கடற்கரையிலே அடக்கம் செய்கிறார்கள். 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி 69ஆம் ஆண்டு அண்ணா விடுதலை கேட்ட அந்த கோபால ராணரே கோபாவிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டு டெல்லிக்கு வருகிறார். டெல்லிக்கு வந்த ராணரே அங்கே நிற்கிறார். நின்று கொண்டு பார்க்கிறார். பார்த்துவிட்டு அங்கே இந்திரா காந்தி அம்மையாரினுடைய பிரதிநிதிகளாக பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி சுப்பிரமணியம் நிற்கிறார். ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் நிற்கிறார்கள். அவ்வளவு பேரும் நிற்கின்ற போது அவன் அப்படியே தேடி பார்க்கிறான். யார் இங்கே என்று தேடி பார்க்கின்ற போது, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் சி சுப்பிரமணியம். அவன் சொல்லுகின்றான், என்னுடைய விடுதலைக்காக நான் உழைத்த காங்கிரஸ் கட்சி என்னை மறந்து சிறைச்சாலையில் வைத்தது. ஆனால் தேசத்தின் பிரிவினைவாதி என்று சொல்லப்பட்ட அண்ணா என்னை விடுதலை செய்து இந்த மண்ணிற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கின்ற ராணுவ விமானத்தில் ஏற்றி அவரை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மீனம்பாக்கம் விமான நிலையத்திலே வந்து நேராக போகிறார். போய் கடற்கரையிலே பார்க்கிறார். அண்ணாவை காட்டுகிறார்கள். அண்ணா செப்டம்பர் 3ஆம் தேதி மரணமடைந்து விட்டால் நீங்கள் 15ஆம் தேதி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அழுது புலம்புகிறார். புலம்பி விட்டதற்கு பிறகு இங்கே அண்ணன் ராஜசேகர் அவர்கள் சொன்னார்களே அந்த செய்தி அவன் அங்கே சொல்லுகின்றான். அண்ணா அவர்களை அமெரிக்க திருநாட்டிலே ஒரு சம்பவம் சென்னை சட்டமன்றத்திலே நடைபெற்றது. ராஜசேகர் சரியாக சுட்டிக்காட்டினார். என்ன சம்பவம் என்று கேட்டால், கருத்திருமன் என்று சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா வெளிநாட்டுக்கு போய்விட்டு வர்றார். சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். கொடுமையான புற்றுநோய் அவரை பாதித்திருக்கிறது. அந்த புற்றுநோய் சிகிச்சையிலே அண்ணா வருகின்ற போது அதற்கு செலவு செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வருகிறார். சட்டப்பேரவைக்கு போகிறார். போன உடனே கேள்வி நேரம். காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு இருந்த கருத்திருமன் கேள்வி நேரத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அண்ணா அவர்களே, நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்களே, அதுக்கு லட்சக்கணக்கான செலவாச்சுன்னு சொன்னாங்களே, லட்சத்திற்கு மேற்பட்ட ரூபாய் செலவாகி இருக்கிறது. இந்த பணத்தை யார் கட்டியது? தமிழ்நாடு அரசு கட்டியதா? அரசு கஜானாவிலே எடுத்து இந்த பணத்தை நீங்கள் செலுத்தினீர்களா அல்லது திமுகவின் கஜானாவிலே இருந்து எடுத்து செலுத்தினீர்களா என்று அண்ணா அவர்களிடத்திலே கேட்டபோது அண்ணா திரும்பி பார்க்கிறார். பார்த்தபோது மரியாதைக்குரிய பேரவை தலைவர் அவர்கள் அன்றைக்கு சீபா ஆதித்தனார் பேரவையினுடைய தலைவராக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார், மரியாதைக்குரிய பேரவை தலைவர் அவர்களே, உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். இந்த கேள்விக்கு என்னிடத்திலே பதில் சரியாக இருக்கிறது. ஆனால் அதை நான் இன்று சொல்லுவதை காட்டிலும் நாளை சொல்லுகிறேன் என்று அண்ணா அவர்கள் அந்த அவையிலே சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது இந்த பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி மக்கள். இந்த மக்கள் வாக்களித்த அந்த அண்ணா அவர்கள் அந்த வாக்களித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருந்த நேரத்திலே தலைவரை அண்ணா அழைக்கிறார். நாளை உன்னுடைய சுற்றுப்பயணம் அத்தனையும், உங்களுடைய படப்பிடிப்பு அத்தனையும் நிறுத்தி வைத்து விட்டு சட்டப்பேரவைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். தலைவர் அண்ணாவின் உத்தரவு என்று சட்டப்பேரவைக்கு போகிறார். இந்த கேள்விக்கு அண்ணா பதில் சொல்கிறார். நேற்றைய தினம் கருத்திருமன் கேட்டார், யார் செலவு செய்தது என்று. இந்த செலவினை செய்தது எங்கள் கட்சி அல்ல, அரசாங்கம் அல்ல. எனக்கு உற்ற துணையாய் உயிராய் என் உள்ளத்தில் கலந்திருக்கக்கூடிய என் ஆயிரத்தின் ஒருவன் என்று சொல்லப்படுகின்ற புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்னுடைய 1,35,465 ரூபாயை கட்டினான் என்று சொன்னபோது அண்ணா கண்ணீர் விட்டு அழுகிறார். நம்முடைய தலைவர் அப்படியே எழுந்து அண்ணாவை பார்த்து, அண்ணா வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அண்ணா கண்ணீர் விட்டு அப்படியே அந்த இடத்திலே அமர்ந்து துடைக்க முடியாமல் துடைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி என்கின்ற விசைக்கிருமியார் அந்த அளவிற்கு அண்ணாவின் மீது பற்றும் பாசமும் கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த தலைவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அண்ணாவின் புகழ் இன்றைக்கு அடியோடு சாய்ந்திருக்கு. நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறுகிறார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே பரங்கிமலையிலே தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார். சைதாப்பேட்டையிலே கருணாநிதி வேட்பாளராக நிற்கிறார் சட்டமன்றத்திற்கு.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த படத்தை எடுத்து நாடு முழுவதும் போடுகிறார்கள். ஆட்சிக்கு வராது திமுக என்கின்ற எண்ணத்திலே நாடாளுமன்றத்திலே கொண்டு போய் அண்ணாவை நிறுத்துகிறார்கள். அண்ணா நிற்கிறார். 144 சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் 1967 சட்டமன்ற தேர்தலில் பெறுகிறது. அண்ணா முதலமைச்சராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கருணாநிதி திட்டம் தீட்டினார். அண்ணாவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு நாம் அந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற போது சூறாவளி காற்றடித்ததை போல அண்ணாவை தூக்கி மேலே எடுத்து வைத்து எல்லா தம்பிமார்களும் கொண்டாடிய போது நதி அன்றைக்கு பதுங்க ஆரம்பித்தது. அண்ணா அவர்கள் நேராக வந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மேலவை உறுப்பினராகுங்கள் என்று சொன்னார்கள். அண்ணா எம்எல்சி ஆகி முதலமைச்சராகிறார். முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு எம்எல்சி ஆகிறார். அந்த டென்ஷனை நாடாளுமன்ற தொகுதியை ராஜினாமா செய்கிறார். உடனே அதற்கு இடைத்தேர்தல். அந்த இடத்திற்கு போய் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்று அண்ணா முடிவு செய்து பேச்சு நடத்திக் கொண்டிருக்கின்ற போது கருணாநிதி அவருடைய மருமகன் முரசொலி மாறனை அழைத்துக் கொண்டு போய் அண்ணாவிடத்திலே காட்டி இவனுக்கு அந்த தொகுதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அண்ணா அப்படியெல்லாம் தர முடியாதையான்னு சொன்ன உடனே நேராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வந்து சந்தித்து அந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே தன்னுடைய மருமகன் முரசொலி மாறனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே பரிந்துரை வாங்கி அந்த தொகுதியை வாங்கி வெற்றி பெற்றவர் முரசொலி மாறன். கருணாநிதி மருமகனை கொண்டு வந்தார். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அண்ணா மரணம் அடைந்து விட்டார். அவர் நாடாளுமன்ற மாநிலங்கள் சட்டமன்ற மாநில மேலவை உறுப்பினர். அந்த இடத்திற்கு தேர்தல் வருகிறது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மரணம் அடைந்ததற்கு தேர்தல் வருகிறது. அதிலே யாரை போடலாம் என்று திமுக நிர்வாகிகள் பேசுகிறார்கள். அன்றைக்கு நாவலர் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நாவலர் கருணாநிதியை முதலமைச்சராக்கிய காரணத்தினாலே அவர் சிறிது மன ஓரமாக ஒதுங்கி போய்விட்டார். அந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதற்கொண்டு அன்பழகனில் இருந்து அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அன்பில் தர்மலிங்கத்தில் இருந்து உட்கார்ந்து பேசுகின்ற போது யாரை நீங்கள் நாடாளுமன்ற மேலவைக்கு கொண்டு வரப் போகிறீர்கள் என்று கேட்டபோது எல்லோரும் சேர்ந்து ஒருவரை சொல்லுகிறார்கள். அண்ணாவினுடைய துணைவி ராணி அம்மையாரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்போது கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏற்கனவே குன்றக்குடி அடிகளாருக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அண்ணாவினுடைய மனைவி ராணி அம்மையாரை எம்எல்சி ஆக்க வேண்டும் என்று திமுக நிர்வாக குழு சொல்லுகிறது. கருணாநிதி என்ன சொல்கிறார்? குன்றக்குடி அடிகளாரை நான் எம்எல்சி ஆக்குவேன் என்று சொன்னார். அப்பதான் கேட்டாங்க எல்லாருமே, இரும்படிக்கிற வேலைக்கு ஈக்கு என்ன வேலை? திராவிட பாரம்பரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ஒரு ஆன்மீகவாதி எப்படி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று மிரட்டி அண்ணாவினுடைய மனைவி ராணி அம்மையாரை மேல்சபை உறுப்பினராக்கியது எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போதே தலைவருக்கு கோபம் வந்துவிட்டது. அண்ணாவினுடைய படங்களை எடுக்க சொன்னார் கருணாநிதி. அரசு அலுவலகங்களில் அண்ணாவின் படத்தை எடுத்துவிட்டு என்னுடைய படத்தை மாற்றுங்கள் என்றார். ஒரு கட்டத்திலே ஒரு மனிதனை பார்த்தால் சொல்லுவார்கள், தரணி அவர்களுக்கு தெரியும், அன்பு சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் கேபி கந்தன் அவர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பார்கள். ஜெயிக்கக்கூடிய இயேசுபதம் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு தலைவர்களை பார்த்திருப்பார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒரு விஷயம், ஒரு மனிதனை எந்த அளவுகளில் எடுத்துக் கொள்வது என்றால் அவனுடைய முழு சுயரூபத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவங்கிட்ட பெரும் பணமும் அதிகாரமும் கையில கொடுத்தாதான் அவன் யாருங்கிறது வெளியவே தெரியும். சாதாரணமாக தெரியாது. பெரிய பணத்தையும் அதிகாரத்தையும் கையிலே கொடுக்கின்ற போதுதான் அவனுடைய நேச்சுரல் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நேச்சுரல் கேரக்டர் தெரியும். அவனுடைய உண்மையான குணம் தெரியும். அதை போல அன்றைக்கு பெரும் பணம் சேர்க்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய கட்சி தலைவர் பதவியும் கருணாநிதியின் கையிலே போனவுடனே கல்லுண்ட குரங்கு மரத்திற்கு மரம் தாவுவது போல அவருக்கு ஒரு நினைவு வந்து விட்டது. அண்ணாவை விட நாம் தான் பெரிய பேச்சாளர், அண்ணாவை விட நாம் தான் பெரிய எழுத்தாளர், அண்ணாவை விட நாம் தான் அறிவாளி, இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணாவின் படங்களை எடுக்க வேண்டும் என்றார். அண்ணாவினுடைய கட்டுரைகள், அண்ணாவினுடைய புத்தகங்கள் நூலகங்களுக்கு போகாமல் பார்த்துக் கொண்டார். இதை தெரிந்து கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெய்ய தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார். பிரிக்கலை கூட்டத்திலே கூட்டம் நடைபெறுகிறது. எல்லோரும் சொன்னார்கள், எம்ஜிஆர் கணக்கு கேட்டால் வெளியேற்றி விட்டார் என்று. அந்த திருக்கழுங்குன்றத்தில் என்ன பேசினார் என்பதை இந்த பகுதியைச் சேர்ந்த ஆலந்தூர் மோகன ரங்கம் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். மிகச்சிறந்த எழுத்தாளர் மோகன ரங்கம் அவர்கள். நான் சின்ன வயதிலே அவரை பார்த்திருக்கிறேன். எங்கள் பகுதியிலே பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற போது அவர் அருகிலே போய் நின்றிருக்கிறேன். அந்த ஆஜான் பாகமான உருவம், அந்த தலை,
இந்த கண் பார்வை அதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பக்கத்தில் இருக்கிறவர், எம்ஜிஆரின் வீட்டருகிலே குடியிருக்கிறவர் என்பவர் போது அவரை பார்ப்பதற்காகவே லட்சக்கணக்கானவர்கள் திரளுவார்கள். அந்த காலகட்டத்திலே அந்த மோகன ரங்கம் அவர்கள் நான் தம்பிக்கு எழுதுகின்ற மடல் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அதிலே சொல்லுவார், தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு கேட்டதால் வெளியேற்றினோம் என்று தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருக்கழுக்குன்றத்திலே பேசியது என்ன என்று கேட்டால், அண்ணா என்கின்ற அறிவுபூர்வமான மாமனிதர், அண்ணா என்கின்ற சிந்தனை சிற்பி, அவர் இருந்தால்தான் நாம், அவருடைய பெயரை சொன்னால்தான் நம்முடைய கட்சி, நமக்கு வாழ்வு, நமக்கு வளம். அண்ணாவின் பெயரை பாதுகாக்க வேண்டும், அண்ணாவின் பெயரை மறைத்துவிடக் கூடாது. வீடுதோறும் அண்ணாவினுடைய பெயர் நிற்பதை போல இந்த ஆட்சி கட்டில் செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்ய தயங்குகிறார்கள், பணம் சேர்ப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே, அனைவரிடத்திலும் கணக்கு கேளுங்கள் என்று தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவின் புகழ் காப்பதற்காக சொன்னார். கருணாநிதி அதை அப்படியே திருப்பி போட்டு எம்ஜிஆர் கட்சிக்காரனிடத்திலே கணக்கு கேட்கிறார், எனவே அவரை கட்சியை விட்டு விலக்குகிறேன் என்று விளக்கினார்கள். தலைவர் சந்தோஷமாக சொன்னார், உங்களை கருணாநிதி கட்சியை விட்டு விலக்கி விட்டாரே என்று கேட்டபோது தலைவர் சொன்ன வார்த்தை, நான் பாயாசம் குடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பாயாசம் குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சியை நீங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறீர்கள் என்கின்ற போது அப்போதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக திட்டம் தீர்த்துகிறார்கள். ஆகா, விட்டது சனியன், விடுதலை பெற்று விட்டோம். அடுத்து அண்ணாவினுடைய பெயர் காக்கக்கூடிய விதத்திலே நீங்கள் கட்சிக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் என்கின்ற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன வார்த்தை, வள்ளுவனினுடைய அந்த திருக்குறள் படைப்பினாலே 2000 ஆண்டுகளுக்கு மேலே வள்ளுவன் இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொல்காப்பியம் படைத்த காரணத்தினாலே தொல்காப்பியன் 2500 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய புரட்சி தலைவர்கள் மாசோத்தின் போன்றவர்கள், லெனினை போன்றவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல அண்ணா என்கின்ற இந்த மாபெரும் மனிதன் பல லட்சம் ஆண்டுகளானாலும் கூட தமிழ் மண்ணிலே இருந்து அகற்றப்படக்கூடாது என்பதற்காக தான் உருவாக்கிய கட்சிக்கு பெயரை, அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உலகத்திலே எவனுமே தன் தலைவனின் பெயரை வைத்தது கிடையாது. முதலாக தன் தலைவன் அண்ணாவின் பெயரை கட்சியிலே இணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கி காட்டியவர் நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல காரிலே பார்க்கிறோம், கேபி கண்ணன் வருகின்ற கார் கருப்பு சிவப்பு கொடி போட்டி அந்த ஆள்காட்டி விரலை நீட்டி அண்ணா நிற்கின்ற அந்த தைரியமான கொடி, பழனி பிரசாத் வரக்கூடிய கார், யேசுவரன் வரக்கூடிய கார், தேன்ராஜா வரக்கூடிய கார், யார் வந்தாலும் அந்த கொடியை பார்த்தாலே தலைவன் எம்ஜிஆர் எவ்வளவு அழகாக இருக்கிறாரோ அதை போல அந்த கொடியை பார்க்கின்ற போது அந்த அழகிற்கு மாற்றான் கூட திமுக காரன் கூட கொள்ளை அழகு கொண்ட கொடி அண்ணாவின் உருவம் பதித்த அண்ணா திமுகவின் கொடி என்று சொல்லுவதை போல அண்ணாவின் உருவத்தை தலைவர் எம்ஜிஆர் கொடியிலே பதித்த காரணத்தினாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்களே, 1000 ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா திமுக அழியாது, அண்ணாவின் பெயர் இந்த உலகத்திலே வாழும் என்பதை அம்மா அவர்கள் சொன்னதை போல கார் உள்ள வரைக்கும், கடல் நீர் உள்ள வரைக்கும், மழை மண் மகடுகள் மரம் செடி கொடி மனித உயிர்கள் இருக்கின்ற வரைக்கும், ஏன் அதையும் கடந்து அண்ணாவின் புகழ் இந்த மண்ணிலே வாழ்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துட்ட இந்த வழிபாடு. அந்த அளவுக்கு தலைவர் அண்ணாவின் மீது புகழை காத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளிலே அவர் ஒரு புத்தகம் வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் திராவிட வரலாறு. அந்த திராவிட வரலாறு புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த பிறந்த நாள் விழாவிலே அம்மா கலந்து கொள்கிறார்கள். அண்ணாவை பற்றி பேசுகிறார் நாவலர். 1 மணி நேரம் பேசுகிறார். அம்மா உட்கார்ந்து அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அங்கே கலைவாணர் அரங்கத்திலே இந்த பேச்சை கேட்டுக்கொண்டதற்கு பிறகு பக்கத்திலே விசாலாட்சி அம்மையார் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட அம்மா சொல்றாங்க, அம்மா நாவலர் பேசுறாரு, அண்ணாவினுடைய குடும்பம் எப்படிமா இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறார். உடனே விசாலாட்சி அம்மையார் சொல்றாங்க, ரொம்ப வறுமையில் இருக்காங்கம்மா. சரி, அவங்கள நான் பார்க்க விரும்புறேன். ஒண்ணு அவங்க என்னை பார்க்க வர்றாங்களா, இல்ல நான் அவங்கள பார்க்க வரட்டுமா, கேட்டுவாங்க. விசாலாட்சி அம்மாள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ராணி அம்மையாரை பார்க்க போகிறார். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை, இந்த நெடுஞ்சாலையில வள்ளுவர் கோட்டத்துக்கு போனதுல லெப்ட்ல ஒரு பக்கம் போனோம்னா ஒரு சின்ன சந்து, அந்த சந்துக்குள்ளதான் அண்ணாவினுடைய வீடு. அதுக்குள்ள போய் நெடுஞ்செழியன் நாவலர் அவர்களுடைய மனைவி விசாலாட்சி அம்மா போய் பேசுறாங்க. பேசும்போது, அம்மா
உங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் கணவர் அண்ணா யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அண்ணா என்பவர் பெரிய அறிவாளியே ஒழிய பெரிய பணக்காரன் கிடையாது. எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த எளிமையான வாழ்க்கை எனக்கு போதும், யாரிடத்திலும் கையேந்தி நான் வாங்குவதற்கு தயாராக இல்லை. நான் அப்படி வாங்கி இருந்தால் என் அண்ணனுக்கு என் கணவர் அண்ணாவிற்கு உதவி செய்தேன். என் ஆறுயில் மூத்த மகன் எம்ஜிஆர் இடத்திலே நான் வாங்கி இருப்பேன். யாரிடத்திலும் வாங்குவதற்கு நான் தயார் இல்லை. எம்ஜிஆர் இடத்திலே நான் வாங்காத பணம் வாங்காத நான் இந்த அம்மா இடத்திலே நான் எதற்கு வாங்குகிறேன், கையேந்த மாட்டேன் என்று ராணியம்மையார் சொல்லி அனுப்புகிறார். அம்மாவிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இந்த அம்மாவினுடைய தன்மானம் தடுக்கிறது என்று சொன்னவுடனே, அதான் நம்முடைய தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவுபூர்வமானவர், ஆற்றலானவர். உடனே சொல்லுகின்றார், இவ்வளவுதானே, அவர் கணவர் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பெரும் சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை அரசு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம், போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். என்ன சொத்து என்று கேட்கிறார்கள். நேராக அம்மா அவர்களே அண்ணாவினுடைய இல்லத்திற்கு தனிப்பயணமாக போகிறார்கள். முதலமைச்சராக இருந்து கொண்டு தனிப்பயணமாக அம்மா போனது அண்ணாவின் வீட்டிற்கு ராணியம்மையாரை பார்த்து போய் சொல்லுகிறார், அம்மா உங்களுடைய கணவர் உங்களுக்கு பெரும் சொத்தை வைத்திருக்கிறார், 18 லட்சம் ரூபாய் கடனுக்காக உங்கள் வீடு ஏலம் போக போகிறது, இதை காப்பாற்ற வேண்டும். அதற்காக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எழுதிய அந்த தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் என்ற புத்தகங்கள், ரோமபுரி ராணி என்று சொல்லக்கூடிய புத்தகம், சீதையை பற்றி எழுதிய புத்தகம், தேவாமிர்த தேவநாயகம் என்று சொல்லக்கூடிய அண்ணாவினுடைய கிட்டத்தட்ட 386 புத்தகங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கென ராயல்டியாக 86 லட்சம் ரூபாயை உங்களுக்கு தருகிறோம் என்று வாரி வழங்கியவர் நம்முடைய தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கும் அண்ணாவின் குடும்பம் அந்த கடனில் இருந்து தத்தளித்து வெளியே வந்ததற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா. இப்படி வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் அண்ணாவின் பெயரை காப்பதிலே நம்முடைய தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்றைக்கு அண்ணன் புரட்சி நடிகை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இன்னும் பார்த்தோம் என்றால் இந்த அண்ணாவினுடைய கொடிக்கு ஆபத்து வருகிறது, சின்னத்திற்கு ஆபத்து வருகிறது, கட்சிக்கு ஆபத்து வருகிறது. யாரால் ஆபத்து வருகிறது? ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு நதி கிழக்கு பக்கமா இருந்து மேற்கு பக்கமா போச்சான். காலையில அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் ஒரு நரி கிழக்க இருந்து மேற்கு பார்த்து ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், சூரிய வெளிச்சம் படும்போது அந்த உருவத்தின் மீது பட்டா அந்த உருவம் பெருசா தெரியும். அது மாதிரி அந்த நரி போயிட்டே இருந்தது. இந்த நரி வெளிச்சம் பட்ட உடனே சின்ன நரி அது பார்த்தது, பெரிய நிழல் பட்ட உடனே ரொம்ப பெரிய உருவமா, யானையை காட்டிலும் பெரிய உருவமா தெரிஞ்சது. ஆகா, நரின்னா இவ்வளவு பெரிய உருவத்துல நம்ம இருக்கமா, மிகப்பெரிய உருவமா இருக்குமே, நம்ம சாதாரணமாக நமக்கு இந்த முயல் அணில் இதெல்லாம் வேட்டையாடக்கூடாது, நம்ம பெரிய யானை மானபா பெரிய பெரிய மிருகங்களை நம்ம வேட்டையாடி சிங்கம் புலி போன்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடணும்னு நினைச்சு இந்த நரி மேற்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நரிக்கு உருவம் பெருசாகிட்டே போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் ஆச்சு, இடையில வந்த பொருட்களை பூரா விட்டுச்சு. அணில், அந்த மந்தி, மரம் எழக்கூடிய சின்ன சின்ன பறவைகளை பூரா சாப்பிடாம அது பாட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சு, உருவம் கொஞ்சம் சிறுங்க ஆரம்பிச்சது. இடையில கிடைச்ச முயல் போன்ற விலங்கினங்களை, மான் போன்ற விலங்கினங்களை எல்லாம் விட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சு, பசியோட வர ஆரம்பிச்சது. பசியோடு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது அந்த வெயில் சுருங்க சூரியன் மேலே வர வர அந்த நரியின் உருவம் சுருங்க ஆரம்பித்தது. அப்படியே பார்த்த உடனே அந்த நரி நினைத்ததாம், ஆகா நம்ம பெரிய உருவமா இருந்தோம், இப்ப இந்த பசியினால சிறுசாகி போனோம், இப்ப ஏதாவது நமக்கு சாப்பிடுவதற்கு ஒரு ஈ எறும்பாவது கிடைக்குமா என்று அந்த நரி நினைத்ததா. அதை போல நான் மிகப்பெரிய தலைவர், அதிமுகவிலே நான் மிகப்பெரிய ஆஜானுபாகுவானவர் என்று எண்ணிக்கொண்டிருந்த டிடிவி தினகரன், அந்த ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள், அந்த விளக்கிலே எழக்கூடிய சூரிய ஒளியிலே தெரிகின்ற நரியை போன்று இருந்தவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், அண்ணாவின் கொடியை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்திலே சட்ட போராட்டம் நடத்தி நம் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நமக்கு கொடுத்த அனைத்து இந்திய அதிமுகவையும், அதிமுகவினுடைய கொடியான அண்ணாவின் உருவம் படித்த அந்த கொடியையும் காப்பாற்றி கொடுத்த கொற்றவன் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படியே வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய போய்கொண்டே இருக்கலாம், நிறைய பேசலாம். இன்னும் அண்ணாவின் அறிவாற்றலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்புகள் கழகத்திலே முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன். அங்கே கேட்கிறார்கள், அண்ணா திருக்குறளை பற்றி பேசுகிறார். திருக்குறளை பற்றி பேசி முடித்த உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, அண்ணா உங்க தமிழ்ல
எத்தனை எழுத்துக்கள்னு கேட்கறாங்க. தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்கறாங்க அண்ணா கிட்ட. அண்ணா சொல்றாரு ஆ ஆ ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா என்பதை ஆங்கிலத்திலே சொல்லிவிட்டு 12 உயிர் எழுத்துக்கள்ங்கிறார். ஆங்கிலத்தில் 26 எழுத்து. இந்த 26 எழுத்துல உயிர் எழுத்துக்கள் ABCD இந்த 4 எழுத்து. இந்த 4 எழுத்துல எந்த ஒரு உயிர் எழுத்தும் கலக்காமல் ஒரு 100 வார்த்தை உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. அண்ணா சிரிச்சுட்டே சொன்னாரு கவுண்ட் ப்ளீஸ்னாரு. என்னங்கன்னாரு ABCD இந்த 4 எழுத்து இருக்க கூடாது, 100 வார்த்தை சொல்லணும்னு சொன்ன உடனே அண்ணா சொல்ல ஆரம்பிச்சாரு. அடுத்த நொடி சொல்றாரு எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிறாரு. 10 முடிஞ்ச 10ல இருந்து 20 வரைக்கும் சொல்றாரு. 20ல இருந்து 30 வரைக்கும் 30 40 40 to 50 50 to 60 60 to 70 70 to 80 80 to 90 சொன்னதற்கு பிறகு 91 92 93 94 95 96 97 98 99 என்று சொல்லுகின்ற போது அந்த ஏழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். 99 வார்த்தைகளை சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார் கண்ட்ரேரி என்று சொன்னார். அதில் ஏ இருக்கிறது டி இருக்கிறது. அண்ணா சொல்லிவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அண்ணா பொதுவாக அடித்தார் 99 என்று சொல்லிவிட்டு ஸ்டாப் என்ற வார்த்தையை சொன்னவுடனே அங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள் தான் எழுந்து வந்து அண்ணாவை கட்டிப்பிடித்து ஆற தழுவிய அற்புதமான ஒரு அறிவாளி அண்ணாவுக்கு. இப்படி அமெரிக்காவிற்கு போய் அங்கே சாதனை படைத்து விட்டு வந்தார். அவர் சாதனை படைத்து விட்டு வந்த அந்த அறிவுலக மேலை அண்ணாவினுடைய இயக்கத்தை ஒரு அடிமுட்டால் பெயர் ஸ்டாலின் கையில் போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு முட்டாளிலும் முட்டாள். என்ன இவ்வளவு பச்சையா பேசுறேன்னு நினைக்காதீங்க, மிகச்சிறந்த அடிமுட்டாள். அதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். ஏன் இப்ப அமெரிக்காவுக்கு போனார்ல, சைக்கிள் ஓட்டினது கேபி கந்தன் சொன்னார்ல, சிகாகோ நகரத்தில் போய் என்ன அறிவாளி அறிவுலகத்தினுடைய மேலை அண்ணா அதே சிகாகோ பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே பேசிவிட்டு வருகிறார். ஆங்கிலத்திற்கு பிரம்மனாக வருகிறார். இந்த அடிமுட்டால் போய் 5 வயசு பையன் ஓட்ட மாதிரி சைக்கிளை ஓட்டிட்டு 4 நாளா ஓட்டிட்டு அதை டிவி எல்லாம் பெரிய டெலிகாஸ்ட் பண்றான். முதலமைச்சரை பாருங்கள் சைக்கிள் ஓட்டுகிறார், பெரிய ஹெல்மெட். இந்த புடலங்காய் நீங்க கடையில பார்த்திருப்பீங்க, இது மார்க்கெட் பகுதி. இந்த புடலங்காய்க்கு கோட்டு சூட்டு போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அதை போட்டு ஷூவை போட்டுட்டு அந்த சைக்கிளை மிதிக்கிறான். நான் கேட்கிறேன், 5 வயசு பையன் இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் சைக்கிள் ஓட்டுறான், 10 வயசு பையன் சைக்கிள் ஓட்டுறான், அதெல்லாம் விளம்பர செய்தி இல்லை. ஆனா ஒரு வயசான காலத்துல 5 வயசுல ஓட்டின சைக்கிளை இந்த முண்டம் வயசான பிறகு ஓட்டினத இன்றைக்கு பிரகாசமாக டிவி சேனல் எடுத்து வெளியிடுறானையா. இதான் வேதனையாக இருக்கிறது. கிரிக்கெட் மேட்ச் ஒரு பக்கம் சொல்லிடுவோம் அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, மறந்து சொல்லிட்டேன். போன கூட்டத்தில் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன். பரணி பிரசாத் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் அடிமுட்டாள் ஸ்டாலிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் நம்ம கையில் இருக்கு. அடிமுட்டாள்கிட்ட மந்திரியா இருக்கிற அன்பரசன் எப்படி இருப்பான்? அவனும் முட்டாள் பயிலா தான் இருப்பான், முழு முட்டாளா இருப்பான். அதனால அம்மாவை பேசுறான். அம்மாவை பேசினவன் புறா நான் இன்னும் சொல்றேன், முட்டாப்பையில விட கேடு கட்ட முட்டாப்பைய இனி மலர்ந்துள்ளும் பன்னியை போன்றவர்கள். ஏன்னா சாதனை சரித்திரம் படைத்த நம்முடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்கு இந்த நாய்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீங்க பாத்தீங்கன்னா அடிமுட்டாளுங்க ஸ்டாலின் 1ஆம் நம்பர் முட்டாள். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை. இப்ப நீங்க ஒரே ஒரு உதாரணம், இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கீங்க, என்ன இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. வியாபாரிகள் இருக்கீங்க, சர்வ கட்சி தோழர்களே இருப்பீங்க, கம்யூனிஸ்ட் இருப்பீங்க, விடுதலை சிறுத்தைகள் இருப்பீங்க, காங்கிரஸ் இருப்பீங்க. நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. ஆனா கந்தகிட்ட சொல்ற செய்தியை சொன்ன செய்தியை உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே ஒரு முடிவெடுங்க, ஸ்டாலின் முட்டாளா இல்ல எப்படின்னு. அவர் பையன் உதயாநிதி ஸ்டாலின் அவரை விட எப்பேற்பட்ட அறிவாளிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து பாருங்க. ஒண்ணு இல்ல சார், ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர்னு ஒரு ஏரியா. அந்த முதுகுளத்தூர் ஏரியாவில் ஒரு பையன், கால் ஊனமுற்ற பையன், மாற்றுத்திறனாளி. அவனுக்கு என்ன வேலைன்னா மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸை கையில் வச்சுக்கிட்டு அவன் நேரம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ரயிலில் ஏறுவான். எங்க ராமநாதபுரத்தில் போய் ரயில் ஏறி மதுரைக்கு வருவான். மதுரையில் வந்து ஊரை சுற்றிட்டு திரும்ப போயிடுவான். அப்புறம் திரும்ப வண்டி ஏறுவான், அப்படியே வருவான். அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த பக்கம் சுற்றி ராஜபாளையம் போய், தென்காசி போய், குற்றாலம் போய் சுற்றி வந்துட்டு என்னடா தமிழ்நாட்டுக்கு எத்தனை வாட்டி சுற்றுறது, எங்கேயா வெளியே போவோம்னா அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்த உடனே அதே பகுதி ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கான். ராமேஸ்வரத்திலிருந்து கல்கத்தாவுக்கு ஒரு ட்ரெயின் போயிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு சலுகை இருக்கு. ஒரு 100 ரூபாய் டிக்கெட்னா அவங்க 25 ரூபாயில போகலாம். அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சலுகை.
அதை வாங்கிட்டு அதுக்குன்னு ஒரு கோச் வச்சிருப்பாங்க. அந்த கோச்சில் ஏறிட்டான். அது பேர் வந்து வினோத் பாபு. அவன் வர்றான், ராமநாதபுரத்துக்கு வர்றான். ஒரு வண்டியை பார்க்கறான். இந்த வண்டி எங்க போகுதுன்னு கேட்கறான். இது கல்கத்தாவுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. போய் கல்கத்தாவுக்கு டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்கறான். அவனுக்கு கல்கத்தாவுக்கு 48 ரூபாய்க்கு டிக்கெட். யாருக்கு? மாற்றுத்திறனாளிக்கு. அந்த டிக்கெட் எடுத்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டான். வண்டி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு கிளம்பி கல்கத்தாவில் போய் இறங்கிட்டான். கல்கத்தாவில் இறங்கின உடனே பாத்தீங்கன்னா கல்கத்தா ரயில்வேஸ் கல்கத்தாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், பக்கத்துல நம்ம சென்ட்ரலுக்கு பக்கத்துல மூர் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருந்தது. முதல்ல பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப அந்த மூர் மார்க்கெட்டை பக்கத்துல வச்சிருக்காங்க. முன்னாடி ஸ்டேஷனுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த கல்கத்தாவில் போய் இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே மூர் மார்க்கெட் இருந்திருக்கு. அதில் உள்ள போயிருக்கான். உள்ள போனவன் ஒரு கப்பு வித்துட்டு இருக்கான். அந்த பழைய பொருள்லாம் விற்கிற இடம். ஒரு பெரிய கப்பு. இந்த கப்பை பார்த்துருக்கான். இந்த கப்பு எவ்வளவுன்னு விலை கேட்டிருக்கான். இவன் ஊனமானவன். அவன் விலை சொல்றான். பெரிய கப்பு. இந்த கிரிக்கெட் போட்டியில் உலகக்கோப்பை போட்டியில் கொடுக்குற மாதிரி பெரிய கப்பு. அந்த கப்பை பார்த்த உடனே இது எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அவன் 5000 ரூபா சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அவ்வளோதான் ஆகாதுன்னு இருக்கான். சரி எவ்வளவுதான் தருவேன்னு கேட்டான். 1000 ரூபா கொடுக்குறேன் கொடுன்னு இருக்கான். 5000 ரூபா சொல்றேன், நீ 1000 ரூபா கேட்கிற அப்படின்னு உடனே 1000 ரூபா நான் கூட இல்லாட்டி வச்சுக்கன்னு இருக்கான். வாங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவனும் விலை கேட்கல, இவனாவது கேட்கிறான்னு அவன் 1000க்கு ஒரு 1500 கொடுன்னு உடனே 1250 ரூபாய் கொடுத்து அந்த கப்பை வாங்கிட்டான். கப்பை வாங்கிட்டு 2 நாளா கல்கத்தாவை சுத்திட்டு, கல்கத்தாவில இருந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு 2 நாள் சுத்திட்டு, ஹைதராபாத்ல இருந்து சென்னையில வந்து ஒரு 2 நாள் சுத்திட்டு, ஒரு வாரம் கழிச்சு நேரா அங்க இருந்து ஊருக்கு ஏறி, அவன் ஊரு ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்துல இறங்கி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம், முதுகுளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எரிமணஞ்சேரிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போயிருக்கான். போற வழியில டீ கடை. அந்த டீ கடையில் அந்த கப்பை வச்சுட்டு மாமா ஒரு டீ போடு மாமான்னு அந்த கடைக்காரன் கிட்ட கேட்டிருக்கான். அவனும் டீயை கையில கொடுத்துருக்கான். அவன் டீ ஆத்தி குடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்படி ஒருத்தர் வந்திருக்கான். என்ன மாப்பிள்ள பெரிய கப்பு வச்சிருக்கேன்னு இருக்கான். இவன் பார்த்தவன் சும்மா ஏதாவது புருடா விடலாம என்ன ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் போட்டி விளையாண்டோம். அதை விளையாண்ட உடனே இந்த கப்பை கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம்னா. என்னடா சொல்ற, பாகிஸ்தான் கூட எப்படா போய் விளையாண்டா அப்படின்னு அவன் கேட்டுக்க. பாகிஸ்தான் கூட எங்கடா, ஏதாவது சென்னையில இன்னையில போய் விளையாண்டியான? இல்லடா, உலகக்கோப்பை போட்டி நடந்துச்சு. இப்ப இந்த பாரா ஒலிம்பிக் போட்டி நடந்தது பாத்தீங்களா? இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய பாரா ஒலிம்பிக் போட்டி, உடல் ஊனமுற்றவர்களுக்கான போட்டி, அந்த போட்டி மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் போட்டி உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. அதை போய் நான் விளையாண்டேன். அதுக்கு கேப்டனா என்ன இந்தியாவில இருந்து என்னையெல்லாம் போட்டிருக்காங்க. கதை நம்ம அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கேப்டனா என்னைய போட்டிருக்காங்க. இந்த கப்பை நான் ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தேன், பாகிஸ்தான் அடிச்சு வாங்கிட்டு வந்தேன். எங்கெல்லாம் மேட்ச் நடந்துச்சு, பங்களாதேஷ் நடந்துச்சுன்னா இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு பார்த்த உடனே அவன் பரவாயில்ல மாப்பிள்ள, நீயாவது போய் கப்பு வாங்கிட்டு வந்த காசு எதுவும் கொடுத்தாங்களான்னா, இனிமே பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்களான்னா அவன் பாட்டு சமாளிச்சுட்டு நின்று பேசிட்டே இருக்கான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திமுக கிளை செயலாளர் பேர் கந்தசாமி, அவன் பார்த்துட்டு இருந்தவன், ஆகா பாகிஸ்தான் அடிச்சு மாப்பிள்ள கப்பு வாங்கிட்டு வந்திருக்கான், இவனை மந்திரிகிட்ட கூப்பிட்டு போனா நமக்கு ஏதாவது கட்டிங் கிடைக்கும்னு அவனை கூப்பிட்டு கண்ணப்பண்ணு ஒரு மந்திரி ராமநாதபுரத்துக்கு அவன்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கான். அவன் கொஞ்சமாவது மூளை இருக்கிற அம்மா கிட்ட இருந்தவன் கொஞ்சமாவது அறிய வேணாமா? மூளை இல்லாத இடத்துல போய் சேர்ந்துட்டான். அதனால அவனுக்கு மூளை கலங்கி போய் இவனை கொண்டு போய் சனிக்கிழமை சாயங்காலம் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு, அண்ணே நம்ம பையன், நம்ம உறுப்பினர் திமுகவின் அவன் வந்து செயற்குழு உறுப்பினர், அதாவது அந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர், நம்ம பையன் நம்ம கட்சிக்காரன் பாகிஸ்தான்ல போய் கிரிக்கெட்ல பாகிஸ்தான ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கப்பை காமிச்சிருக்காங்க. அவன் கண்ணப்ப மாதிரி, ஆகா புதுசா இப்பதான் விளையாட்டுத்துறை மந்திரியா நம்ம ஆளு வந்திருக்கான். உதயநிதி ஸ்டாலின் போட்ட 4 நாள்ல நடந்த சம்பவங்க. அவங்கிட்ட இவனை கொண்டு போய் முதல்ல நிப்பாட்டணும்னு, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நம்ம கட்சிக்கார பையனா உறுப்பினர் கார்டு இருக்கான உடனே கையில இருந்து எடுத்து கொடுத்துட்டான். கையில காமிச்ச உடனே 1 லட்சம் ரூபாயை கையில கொடுத்துட்டான். அந்த 1 லட்சத்தை வச்சுட்டு வீட்டிலேயே இரு, எங்கேயும் போயிடாத, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உன்னை கூப்பிடுறேன். யாருக்கிட்ட சார் அப்பாயின்மெண்ட்? முதலமைச்சரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். திரும்ப கார்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுருக்காங்க. போற வழியிலேயே அந்த பட்டணத்தில் பூதம்னு ஒரு படம், அதுல ஒரு கப்பை ஜெயசங்கர் எடுப்பான். அந்த ஜெயசங்கருக்கு எடுத்த உடனே பார்த்தா அதுல இருந்து ஒரு பூதம் வந்து கேட்கறதெல்லாம் கொடுக்குற மாதிரி, ஆகா இந்த கப்பு வந்த நேரம் 1250 ரூபாய்க்கு வாங்கின கப்புக்கு ஒரு அறிவுகட்ட மந்திரி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கானே, பரவாயில்லன்னா அவன் பாட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டான். அவனுக்கு என்ன 1 லட்சம் வந்துருச்சு இல்லையா? வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை கண்ணப்ப இங்க வந்துட்டாரு. இறங்கிட்டு நேரா எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுல போய், அண்ணன் முதலமைச்சர் அண்ணே பெரிய விஷயம், நம்ம ஐய நம்ம கட்சிக்கார
பணக்காரன். அவன் அங்க இருந்து பாத்தீங்கன்னா பெரிய அடி அடிச்சு பாகிஸ்தான ஓட ஓட விரட்டி பெரிய கப்பை வாங்கிட்டு வந்திருக்கானே. விளம்பரமே இல்லாம இருக்கு. தம்பியவரை நீங்க விளையாட்டு மந்திரியா போட்டிருக்கீங்க, அவனை கூப்பிட்டு வந்து நம்ம சிறப்பு செஞ்சோம்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளை ஓஹோன்னு பாராட்டுவாங்க. அதான் அங்க சொன்ன உடனே அந்த ஆளுக்கு என்ன மூளை இருந்தாதானே முன்ன பின்ன தெரியும். அந்த ஆள் அப்படியா கண்ணப்பா, நம்ம பையன் மந்திரியான நேரமா அப்படின்னு அவன் உள்ளவர அந்த நேரம் பார்த்து உதயாநிதி உள்ளவர, டே மகனே உன்னை மந்திரியா போட்ட 4 நாள்ல பாத்தியானா ஒரு உலக கோப்பையே அடிச்சுட்டு வந்திருக்கான் நம்ம பையன், அது நம்ம கட்சிக்கார பையன் அப்படின்னு அவனை தட்டி கொடுத்து அவனை உடனே வர சொல்ற உடனே அந்த மகிழ்ச்சி தாங்க முடியாம ராமநாதபுரம் கலெக்டருக்கு கண்ணப்பன் போன போட்டு இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இந்த கிராமத்து பேரை சொல்லி, இந்த பேரு நம்முடைய வினோத் பாபா அங்க இருப்பான், அவனை எப்படியாவது வண்டியை ஏற்றி தாசில்தாரை விட்டு கூப்பிட்டு வந்து விமானத்தில் ஏறி சென்னைக்கு அனுப்பிச்சு வைங்க, முதலமைச்சர் அவனை கூப்பிட்டு சொன்ன உடனே கலெக்டர் சும்மா இருப்பாரா? அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஏன்னா தாசில்தார் நானே போய் கூப்பிட்டு வர்றேன்னு கலெக்டர் அவரே ஊர்ல போய் ஏறா வண்டியில என்ன கூப்பிட்டு மதுரை விமான நிலையத்தில் கொண்டு வந்து அந்த பையனை விமானத்தில் ஏற்றிட்டார். அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆஹா தப்பு வந்த யோகம், நமக்கு கொட்டுகிறா, கலெக்டர்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு சந்தோஷத்துல மிரண்டு போய் அங்கிருந்து விமானத்தில் ஏறலாம். சரி, விமானத்தில் ஏறி இங்க வந்தான்னு கேட்டா இந்த ஏரியா கமிஷனர் சென்னை மாநகரத்தில் இந்த ஏரியா இங்கதான் பக்கத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கண்டோன்மெண்ட் இங்கதான் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த ஏரியா இங்கதான் கமிஷனர் ஆபீஸ். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் அங்க போய் நிக்கிறாரு. எங்க வீணாம்பாக்கம் விமான நிலையத்தில் போய் நிக்கிறாரு. இவன் அங்கிருந்து வரலாம், கப்பை வச்சுட்டு காலை அப்படி வச்சுட்டு அப்படியே வரலாம். இந்த கப்பை வச்சுட்டு வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க. பார்த்த உடனே அவன் ஒரு பக்கம் வந்து நேரா போன உடனே இந்த ஏரியா கமிஷனர், இந்த தாம்பரம் பகுதி ஏரியா கமிஷனர் போய் அவனுக்கு செலுத்தி அடிக்கிறார். கப்பை கீழே இதெல்லாம் நடந்த உண்மை, நான் ஜோக்கு சொல்லல, இது நடந்த உண்மை. இந்த முட்டாப்பைய எவ்வளவு பெரிய முட்டாப்பைய நாட்டு ஆடுறாங்கிறதுக்காக சொல்றேன். அப்படியே கப்பை கீழே விட்டான். விட்ட பிறகு அவனா சுதாரிச்சு கப்படிச்சுட்டு நம்ம பாகிஸ்தான் கப்படிச்சு வாங்கி கொண்டிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம கப்பை கையில இருக்க பிறகு வெளியில ரெட் லைட் மஞ்சள் லைட் வச்ச போலீஸ் கார் இருக்கு, அதுல உட்கார வச்சு செக்யூரிட்டியை போட்டு இவனை எங்க கொண்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா சேப்பாக்கத்தில் இருக்கிற அரசு விருந்தினர் மாளிகையில போய் இவனுக்கு ரூமை கொடுத்துட்டாங்க. வெளிநாட்டு தூதுவர்கள் ரூமை கையில கொடுத்துட்டாங்க. தானே எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. ஆகா கப்பு வந்த யோகம் பெரிய யோகம் தான். அவன் அப்படியே பின்பறிச்சு போயிருக்கான். காலையில 10 மணிக்கு ரெடியா இருங்க, உங்களை கூட்டு வராது தலைமைச் செயலகத்தில் வந்து பிஆர்ஓ வந்து நிக்கிறான். ஒன்றும் புரியல. பிஆர்ஓவே வந்துட்டாரு, தலைமைச் செயலக பிஆர்ஓ, முதலமைச்சரோட பிஆர்ஓ வந்து அவனை கூப்பிட்டு வண்டியில உட்கார வச்சு போறாங்க. போனா ஒரு 1000 கேமரா நிருபர்கள் அப்படியே நிக்கிறாங்க. வெளிநாட்டு நிருபர்கள், ஆல் இந்திய நிருபர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிருபர்கள். இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு எல்லாம் உண்மையிலே மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸ்டாலினுக்கு துதிபாடலாம், ஆனா இந்த அளவுக்கு அதிமுட்டாள்தனமா துதிபாடக்கூடாது. நேரா கூப்பிட்டு போறாங்க, கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்க. உள்ள போறான். உள்ள போன உடனே அதிகாரிகள்லாம் செலிட் அடிச்சு அவரை கொண்டு போய் முதலமைச்சர் நிப்பாட்டுறாங்க. வாங்க தம்பி, எங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஆமாண்ணே. அப்பவாது கேட்க மாதிரியா 11 பேர் விளையாண்டாங்களா? ஒரு அடி வேணாமா? கிரிக்கெட்னா 11 பேர் விளையாடுவாங்க. இவன் ஒருத்த மட்டும் வந்திருக்கானே, 14 பேர் டீம்ல இருக்கணுமே. ஒரு அடி வேணுமா வேணாமாங்க? நீங்க நினைச்சு பாருங்க. நான் சொல்றது விளையாட்டுன்னு சொல்லல. போய் நின்னுடன் வாங்க தம்பி, வாழ்த்துக்கள், தமிழ்நாட்டோட பெருமையை நீங்க காப்பாத்திட்டீங்க. இறையன்பு பக்கத்திலேயே நிக்கிறார். யாரு? மிகப்பெரிய அறிவாளி இறையன்பு. சாதாரணமான ஆள், சீஃப் செக்ரட்டரி அவரு. அவர் வந்து தமிழ் ஊடகத்துக்கு ஆன்சர். உண்மையிலே நான் பெருமைக்கு சொல்ல, இந்த முட்டாப்பையிட்ட போய் மாட்டிட்டாரு. அவர் பெரிய அறிவாளிங்க. கிட்டத்தட்ட 500-600 புத்தகம் எழுதியிருக்காரு. 600 புத்தகம் அழகா எழுதியிருக்காரு. மேடையில பேசுறாரு. இன்னைக்கு அவர் பேசினா எங்க இருந்தாலும் போயிருவேன். இப்ப புத்தக கண்காட்சியில வந்து பேசினாரு, எங்க மதுரையில. அவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் பக்கத்திலேயே நிக்கிறார். அவருக்கு தெரியுது, விஷயம் தெரியுது. ஆகா ஏதோ ஒரு மேட்ரு. அவர் செஞ்ச அறிவாளி இல்லையா? ஏதோ ஒரு மேட்ரு இங்க ஏதோ இடிக்குது. இவன் மூஞ்சி சரியில்லை. முதலமைச்சர் மகனை முன்னிலைப்படுத்தணும்னே பாக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகன் வர வர்றான். அவன் வந்துட்டு அப்படியே கை கொடுக்குது. அவன் கண்ணப்பன், நம்ம மாவட்ட பிரதிநிதி, அவரை கார்லாம் வச்சிருக்காரு பாருங்க. காரை வேற எடுத்து காட்டுறான். காட்டின உடனே அப்பா அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் சேர்க்கணும். 10 லட்சம் ரூபாய் கந்தனே 1250 ரூபாய்க்கு ஏற்கனவே 1 லட்சம் கண்ணப்ப கொடுத்துட்டான். இப்ப 10 லட்சம் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கின உடனே அவனுக்கு உலகமே மறந்து போச்சு. வெளியே வர்றான். இந்த போட்டோ நிருபர்கள், டிவி நிருபர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எப்படி அடிச்சீங்க, எப்படி வச்சீங்க. இதை நம்ம ஜே-டிவி அங்க போய் நின்ட்டார். நல்ல வேலை, கருணாகரன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் அங்க போய் நின்று
ஐயா வணக்கம். ஏன்னா பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறோம், அகத்தின் அழகு மைண்டுங்கிறது தெரியுமில்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமில்ல. பத்திரிகை நிருபர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட இதை போய் ஸ்டாலினை போய் கேட்டு நம்ம முதலாளி தந்தி டிவி முதலாளிகிட்டயோ, புதிய தலைமுறை முதலாளிகிட்டயோ, இல்ல வசந்த் டிவி முதலாளிகிட்டயோ, இல்ல இருக்கக்கூடிய டிவி சேனல் முதலாளி நியூஸ் 18 இல்லாட்டி நியூஸ் தமிழ்லயோ எவங்கிட்டயாவது போய் சொன்னோம்னா, டே அந்த பைத்தியகாரன் பாடு பைத்தியகாரன், அவங்க கொடுத்த கட்டிங் கமிஷனுக்கு நம்ம வேலை பார்ப்போம்டா, உன் வேலையை நீ பாடுறான்னு சொல்லிடுவாங்கன்னு அவங்களும் ஒண்ணு கேட்கல. இந்த ஜெயதி நிருபர் மட்டும் கேட்டாரு, தம்பி வணக்கம் அண்ணே, வணக்கம்ண்ணே, எங்க தம்பி விளையாடுங்க? பங்களாதேஷ்ல விளையாண்டோம்னே. அப்படியா, யாராவது விளையாண்டீங்க? ஏன்னா உலக நாடு கூட விளையாண்டோம்னே. உலக நாடுனா எது விளையாண்டீங்க? ஏன்னா இந்தியா விளையாண்டோம், பாகிஸ்தான் விளையாண்டோம், இலங்கை விளையாண்டோம், அமெரிக்கா விளையாண்டோம், ஐரோப்பா விளையாண்டோம். ஐரோப்பாவெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்பதான் இந்த ஆளுக்கு சந்தேகமே வந்திருக்கு, என்னடா அமெரிக்கா ஐரோப்பாவா? கிரிக்கெட்னு சொன்னாலே இந்தியா, இலங்கை, பாகிஸ்தானு, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இவங்க தான் வருவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வருவாங்க, மிஞ்சி போனா இப்ப அமெரிக்கா வர்றாங்க, கனடா வர்றாங்க, இப்ப போனா இவங்க தான் வரேன், இவங்க ஆப்பிரிக்கா நாடுகளை பூரா சொல்றாங்க. அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து எங்கடா நடந்துச்சுன்னு கேட்டான். எந்த ஊர்லடா நடந்துச்சுன்னு கேட்டான். பங்களாதேஷ் தலைநகர்ல நடந்துச்சுன்னா, பங்களாதேஷ் தலைநகர் தான் எதுடான்னு கேட்டான். அவன் விவரம் இல்லாம கராச்சி டக்கா தலைநகர். ஆக மாப்பிள்ள சரியா மாட்டிக்கிட்டான்னு. அப்பதான் அவர் வந்து இவன் இதுல சரி நீங்க ஒருத்தர் மட்டும் போனீங்களே 11 பேர் எங்கன்னு கேட்டா, அவன் போய் பார்க்கறான். விளையாட்டு ஆணையத்தை கேட்டோம்னா இப்படி ஒரு போட்டியே நடக்கலன்னு சொல்லி செய்தி வந்ததற்கு பிறகு அனைத்து பத்திரிகைகளும் தாப்பி செய்தி போட்டாங்க. முதல்வரை ஏமாற்றிய அறிவாளின்னு இவன் படத்தை போட ஆரம்பிச்சாங்க. முதல்வரையே ஏமாற்றியவர்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இதை விளையாட்டுக்காக சொல்ல, ஒருத்தன் விளையாட்டுக்கு போய் கப்பு 1250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றான். அவன் சொல்றான், நான் கிரிக்கெட் போட்டில வந்தேன்னு. நீ உண்மையிலேயே அறிவுள்ள முதலமைச்சராக இருந்தா, அல்லது ஆற்றல் உள்ள முதலமைச்சராக இருந்தா, தெளிவான முதலமைச்சராக இருந்தா, நீ இது உண்மையா பொய்யான்னு கேட்டு தெரியுமா வேணாம்? போன வாரம் இவர் வந்தாரு, இறையன்பு மதுரைக்கு வந்தாரு, தமிழக மைதானத்துல பேசுறாரு. ஒருத்தர் ராமநாதபுரம் காலம் போய் கேட்கிறா, என்ன எப்படின்னு இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க இந்த 10 லட்சம் கொடுக்கறதுக்கு? அவர் சொல்றாரு, இப்படியே தலையில அடிக்கிறாரு. என் வாழ்க்கையிலே நான் IAS எழுதி பாஸ் ஆகி வந்து உட்கார்ந்து என் கையெழுத்து ஒவ்வொன்றும் பார்த்து போடுவையா? இந்த அடிமுட்டாள்தனமா கையெழுத்து போட்டேன்னா, இந்த முட்டாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதை ஆய்வு பண்ணாம போட்டேன், அந்த கையெழுத்து தலையில அடிச்சுட்டாரு இறையன். அந்த அளவிற்கு ஒரு முட்டாளை முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே உட்கார வைத்திருக்கிறோம். அண்ணன் கண்ணன் பேசும்போது சொன்னா, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, இங்க 2 கொலை நடந்துச்சு, இன்னைக்கு 4 கொலை. இன்னைக்கு நீங்க உங்க மாவட்டத்தை மட்டும் சொல்லிட்டீங்க. ராமநாதபுரத்தில் இன்னைக்கு ஒரு கொலை, தேனி மாவட்டத்தில் ஒரு கொலை, 4 கொலை. இதுவரைக்கும் நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, காலையில நியூஸ் போடலாம். கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் விலை நிலவரம், மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 20 ரூபா, சின்ன வெங்காயம் 40 ரூபா, புடலங்காய் 30 ரூபா, கத்திரிக்காய் 20 ரூபா, தேங்காய் 40 ரூபா, 20 ரூபா, பூண்டு 300 ரூபா அப்படின்னு செய்தி போடுறதை பார்த்திருப்போம். அதே மாதிரி கரெக்டா 9 மணிக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் டிவியவே பாப்பீங்க. தங்கம் இன்னைக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு பாப்பீங்க. தங்கம் 300 ரூபாய் ஏறி இருக்கா 400 ரூபாய் ஏறி இருக்கான்னு பார்ப்போம். டெய்லி தங்கம் விலை நிலவரங்கிற மாதிரி இன்றைக்கு இந்த முட்டாள் முதலமைச்சரின் ஆட்சியிலே இன்றைய கொலை நிலவரம் என்று போடுகின்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அழகாக சொன்னார் மாவட்ட செயலாளர். போலீஸ் என்று சொன்னால் ஒரு மரியாதை. அம்மாவின் ஆட்சி காலத்திலே நீங்க படிச்சிருப்பீங்க, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தம்பிமார்கள் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. நாங்க விரும்புகிற ஸ்காட்லாந்து போலீஸிற்கு இணையான காவல்துறை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. போலீஸ் என்று சொல்வார்கள். இந்த போலீஸ் என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, POLIC போலீஸ் படிச்சிருப்பீங்க. P for public, O for order, L for law, I for intelligence, C for crime, E for emergency என்று சொல்வார்கள். P for public என்றால் இவர்கள் பொதுமக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். O for order என்றால் மேலதிகாரிகளின் உத்தரவை ஏற்று செயல்படக்கூடியவர்கள். L for law என்றால் சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள். I for intelligence என்றால் இரவு பகல் பாராது சீரொழி இல்லாமலே பணியாற்றக்கூடியவர்கள். C for crime என்று சொன்னால் குற்றத்தை தடுக்கக்கூடியவர்கள். E for emergency என்று சொன்னால் ஆபத்து காலத்திற்கு உதவக்கூடியவர்கள். இந்த POLIC போலீஸை போலீஸாக வைத்து ஆட்சி நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரும்பெரும் தெய்வங்களான எங்கள் தலைவர் எம்ஜிஆர், எங்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா, எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு போலீஸ்க்கு என்னடா மரியாதை? அண்ணா நகர்ல ஒரு கூட்டம், பாவம் அந்த பெண்கள் பணிச்சுமையில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நம்முடைய பிள்ளை, என் மகளை போன்றவர்கள் இங்கே போய் பணியாற்றுகிறார்கள். ஒரு பாதுகாப்புக்கு போறாங்க. திமுக பொதுக்கூட்டத்தில் 4 பேர் வர்றான், கஞ்சா அடிச்சுட்டு வர்றான்.
நிக்கிற அந்த 2 பொண்ணுகள் என்னுடைய பின்னாடி தட்டான் சார், பப்ளிக்கா நடக்குது, வீடியோ பதிவாக இருக்கு. பின்னாடி தட்டான், தட்டிட்டு போனா பரவாயில்ல, அவன் சொன்னா டிக்கி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறான். எவ்வளவு பெரிய, நான் சிரிப்புக்கு சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கேடு கெட்ட விஷயம். அந்த பெண் போலீஸ் துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டிருக்கணும். அம்மா ஆட்சினா செஞ்சிருப்பாங்க, அந்த தொட்டு பேசிய வாயை கிழிச்சிருப்பாங்க, அந்த தொட்ட கையை வெட்டி இருப்பாங்க. எங்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா ஆட்சினா, எங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சினா. ஆனா ஒரு முட்டா பையன் முதலமைச்சரா இருக்கும்போது என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியுங்க? சரி, அது முந்தானத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். நேர ஒரு போன வாரம் அருப்புக்கோட்டை ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு பையன் போறான், யாருக்கு கேட்டீங்கன்னா இன்றைய நிதியமைச்சரா இருக்கிற தங்கவேலு சொந்தக்காரன். அவன் என்ன பண்றான், டிஎஸ்பி முன்னாடி நிக்கிறாங்க, ஒரு பெரிய மறியல் நடக்குது. அது போய் கேட்டு, தம்பி விடுங்கப்பா, வண்டி வாகனம் நிக்குது, நிறைய ஆம்புலன்ஸ் போக வேண்டியது இருக்கு, பாவம் அவங்க பணி சுமையோட போய் அது சொல்றாங்க. நான் சொல்லுகின்றேன் தோழர்களே, நான் அலுவலகத்துக்காக சொல்லவில்லை, மனவேதனையோடு சொல்லுகின்றேன். அந்த அருமை சகோதரி டிஎஸ்பியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, காவல்துறை நம்மை கண்ணை கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரி எஸ்பிக்கு அடுத்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பியினுடைய மார்பகத்திலே போய் கையில் எடுக்கிறானே, அதை பத்திரிகையாளர்கள் வெளியிலே போடுகின்றானே. நான் கேட்கின்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த பெண்மணி போய் அடித்து நொறுக்கி அவனை வீதியிலே அடிக்கிறார்கள், எங்கடா வந்து கை வைக்கிறான்னு அடிக்கிறாங்க. ஆனா அவனை காப்பாத்துது சார் அந்த போலீஸ் டிஎஸ்பியை பழி வாங்குற இந்த சண்டாளன், இந்த சரிகாலன் ஸ்டாலின் ஆட்சியை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு பெரிய கேடுகட்ட செய்தி. காவல்துறை தினந்தோறும் கொள்ளை நடக்கிறது. கஞ்சா போதைப் பொருட்கள் நடமா எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு எங்கு பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் கஞ்சா. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கிறான் சார். நான் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன், இந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவில் வீட்டில இருந்து கேட்டு இருக்கக்கூடியவங்களை கேட்கிறேன், திமுக காரனை கேட்கிறேன், நீ யாருக்காக வாழ்ற? இருக்கக்கூடிய கந்தன் மாவட்ட செயலர் யாருக்காக வாழ்ற? வேசுபதம் யாருக்காக வாழ்ற? இருக்கக்கூடிய பழனி பிரசாத் யாருக்காக வாழ்றா? நீங்க யாருக்காக வாழ்றீங்க? நான் யாருக்காக வாழ்றேன்? இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்காக சார் வாழ்றோம்? நம்ம பிள்ளைகளுக்காக தானே. ஒவ்வொருத்தரும் எதுக்காக பாடுபடுறோம்? பிள்ளை நல்லா இருக்கணும். தன் பெற்ற ஆண்மகனாக இருந்தால் அவன் அறிவில் சிறந்தவனாக வரணும். பெண் பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கணும். இதுக்கு தானே சார் வளர்க்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், படிக்க வைக்கிறோம். அந்த சண்டால பாவி முட்டாள் முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கஞ்சா விற்கிறான் ஐயா. 234 சட்டமன்ற தொகுதியில் கஞ்சா விற்கிறான். அண்ணன் கண்ணன் சொன்னது போல போத மாத்திரையை கலக்கி ஊசியில ஏற்றி உள்ளே ஏற்றிட்டு பாவம் படாதவாறு படுகிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 லட்சம் குடும்பங்கள் இந்த ஸ்டாலினுடைய முட்டாள்தனமான ஆட்சியால் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி இன்றைக்கு நடுவீதியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவல சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கின்ற சூழ்நிலையிலே வருகின்ற 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவினுடைய பெயர் ஒழிக்கக்கூடிய விதத்திலே 18ஆம் ஆண்டு அண்ணாவினுடைய 118ஆம் ஆண்டு பிறந்த நாள் வருகின்ற போது சென்னை சேஞ்சார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தினுடைய மொத்த உருவம், விவசாயிகளினுடைய உற்ற நண்பன், சாதாரண கடைக்கோடி தொண்டனாக இருந்து இன்றைக்கு தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த அற்புதமான பதவியிலே அமர்ந்தும் கூட அடிமட்ட தொண்டனாக சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதநேய பண்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஜாதி மதம் கட்சி பார்க்காமல் முதலமைச்சராக்குங்கள். இந்த முட்டாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டக்கூடிய விதத்திலே ஓட ஓட விரட்டுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.